ஒரு சிறிய ஊரில் சிங்கம், யானை என்ற 2 நண்பர்கள் வசிக்கிறார்கள். இவர்கள் இருவரும் மிகவும் உறவினர்களாக, ஒவ்வொரு நாளும் ஒன்றாக விளையாடி, பல்லாயிரம் கற்பனைகளைக் கொண்டு உலாவினர். ஆனால், அவர்களது ஊரில் ஒரு பழைய வாசல் இருந்தது. அந்த வாசலின் பக்கமுள்ள சரியான இடத்தில் ஒரு அழகான பூங்கா இருந்தது. ஆனால், அந்த பூங்காவுக்கு செல்ல கருதியவர்கள் யாரும் அந்த பழைய வாசல் தாண்ட முடியவில்லை. ஒரு நாள் மதியம், சிங்கம் மற்றும் யானை வாழ்க்கையை புதுமையாக அனுபவிக்க விரும்பினார்கள். அவர்கள் நண்பர்கள் அந்த பூங்காவில் விளையாடுவதற்காக அந்த பழைய வாசலை தாண்டும் 5வது முயற்சியை எடுத்தனர். நம்மால் முடியுமா என யானை சந்தேகத்துடன் கூறினான். நாங்கள் முயற்சிக்க வேண்டும், நண்பனே. நடந்து பார்த்தால் நாம் ஏதாவது கற்றுக்கொள்வோம் என்றான் சிங்கம். அவர்கள் அந்த பழைய வாசலுக்கு அருகே செல்ல வேண்டிய நேரத்தில் ஒரு பெரிய கணவன் அவர்களை பார்த்தார். நீங்கள் அந்த வாசலை தாண்ட வேண்டாம் என்று அவர் மிக கடுமையாகச் சொன்னார். அது மிகவும் அபாயகரமாக உள்ளது. சிங்கம் மற்றும் யானை அந்த மனிதனின் வார்த்தைகளை கேட்டபின் அவர்களால் நல்ல முடிவு எடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் மறுபடியும் ஊருக்கு திரும்பாது அவர்கள் மனதில் ஒரு திட்டத்தை உருவாக்கினார்கள். நாம் எதுபோடு செல்ல முடியாது என்று கூறினான் சிங்கம். எப்படி தாண்ட வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்று முடிவு செய்தனர். அவர்கள் திட்டமிட்டனர், முதலில் பல்வேறு முறைகளை சோதிக்க வேண்டும். முதலில் அவர்கள் தேனீக்களை அழைத்தனர். ஆனால் தேனீக்கள் அந்த வாசல் அருகில் இருக்க மறுத்துவிட்டன. அடுத்ததாக அவர்கள் ஒரு பறவையை அழைத்து அதன் உதவிக்கு பயன்படுத்த முயற்சித்தனர். ஆனால் அது பறந்து செல்லவும் மறுத்தது. அவர்கள் ஒன்னின்றி சிந்திக்கிறார்கள். பின்னர் யானை சிங்கத்தினை பார்த்து சொன்னான், நீங்கள் நினைத்ததைப் போலவே நாங்கள் மற்றவர்கள் தோல்வி அடைந்ததை தனித்து பார்க்கிறோம். நாங்கள் முயற்சிக்காமல் விட்டுவிட முடியாது. சிங்கம் தனது நண்பனை பாராட்டி, சரி, நம்மால் இப்போது யாருக்காகவும் உதவியாக வேணும் இருக்கலாம் என்று கூறினான். எப்போது இருவரும் தீவிரமாக அந்த பழைய வாசலை பார்த்தனர், அவர்களின் மனதில் புதிய யோசனை தோன்றியது. நாம் ஒரே நாளில் தாண்ட வேண்டும், நாம் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என சொல்லி அவர்கள் நண்பர்களாக வெகு உறுதியான உந்து செய்யப்பட்டனர். அவர்கள் மதிய உணவுக்குப் பிறகு அந்த வாசலுக்கு சென்றனர். சிங்கம் மற்றும் யானை இருவரும் ஒரே நேரத்தில் குழந்தை புகனைப் போல் உதவி பெற்றுக்கொண்டு வேலைக்கு முயற்சி செய்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் தூக்கியபோது சிங்கம் தனது தலையை உயரமாக வைத்துச் சென்றது மற்றும் யானை அதன் துணையுடன் மிகுந்த பரிசினால் உதவினான். அவர்கள் இறுதியில் அந்த பழைய வாசலை தாண்டினர். எப்படி அதிசயமாக! அவர்கள் அன்றைய பூங்காவில் சென்று புதிதாக விளையாடினார்கள். அந்த பூங்காவில் அழகான மலர்கள், பறவைகள் மற்றும் ஒரு பெரிய நீர் கல்லெழுதியும் இருந்தது. அவர்கள் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர். அந்த நாளில் அவர்கள் நிச்சயமாக கற்றுக்கொண்டனர். பக்கத்தில் உள்ளவர்கள் எவ்வளவோவேன் கற்பனை செய்தாலும் முயற்சிக்காமல் விட்டுவிட முடியாது. அனைத்து தடைகளைக் கொண்டு நம்மால் வெற்றி பெற முடியுமா என்பதற்கான ஒரு சில நம்பிக்கையோடு அவர்கள் நேற்று போலவே வாழ்ந்தனர். அந்த நாள் அவர்களுக்கு ஒரு மறுபக்கம் திறந்தது. அவர்களது நண்பத்தனமானது தங்களை மாற்றுவதற்கான கதையைத் தந்தது. சிங்கம் மற்றும் யானை தற்போது போதுமான உறுதியாக வேறு எந்த தடையையும் தாண்டலாம் என்பதில் இயற்கையின் மகிழ்ச்சியில் மகிழ்ந்து வாழ்ந்தனர்.